வெஜ் சாண்ட்விச், சீஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகா, ஒரு வெள்ளரிக்காய் இதெல்லாத்தையும் நல்லா பொடி பொடி அந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கார்னை நல்லா வேக வச்சு அது கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக எடுத்துக்கலாம். வேறு என்ன இதுக்கு தேவை பார்த்திங்கன்னா, சீஸ் வேணும். இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் மயோனஸ் நான் வீட்டிலேயே செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், வெஜ் மயோனஸ். அதுக்கப்புறம் பட்டர் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, அந்த மாதிரி உருக்கி வச்சுக்கலாம். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே இதை போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணுமோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் நான் ஒரு 3/4 அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சீஸ் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நாம் அதை ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் இதில் சீஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓரிகானோ இது ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மயோனஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 வீட் பிரெட் நான் எடுத்துக்கிறேன், 2 ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன். இதில் பட்டர் ஒவ்வொரு ப்ரெட்லேயும் மேலே நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு ப்ரெட் மேலே மட்டும் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ், அதை இதில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக சீஸ் தூவிக்கிறேன். இதுவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அந்த அளவுக்கு நீங்கள் தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெட் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு தவாவை நல்லா சூட் பண்ணிவிட்டு அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா இது உருகி வந்ததுக்கப்புறமா இந்த ப்ரெட் எடுத்து அது மேலே வச்சுக்கோங்க. இந்த மேலே இருக்கிற ப்ரெட்டுக்கு மேலேயே நம்ம பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த சைடு இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே இருக்க சீஸ் எல்லாம் நல்லாவே மெல்ட் ஆகியிருக்கும் இந்த ஹீட்டில். வெளியிலையும் நல்லா ப்ரெட் ரோஸ்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.